நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது தேங்காய் பால் சட்னி. நமக்கு வந்து நார்மல் தேங்காய் சட்னி ஜீரணம் ஆகாதவங்க, உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த தேங்காய் பால் சட்னி ரொம்ப வந்து நல்லது. ஏன் அப்படின்னா, நம்ம தேங்காய் சட்னியாக சாப்பிடும்போது ஜீரணம் ஆகாது. அதாவது ஒரு சிலருக்கு இப்படி எடுத்து சாப்பிட்டா சீக்கிரமாகவும் ஜீரணம் ஆகும், ரொம்ப நல்லாவும் இருக்கும் ஹெல்த்துக்கு. ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல 2 தேங்காய் எடுத்துக்கலாம். ஒரு ஃபேமிலியில் 5 பேர் அப்படின்னா 2 தேங்காய் எடுத்து பண்ணால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை முதல்ல நல்லா துருவிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு துருவுறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறவங்க தேங்காய் கீத்து எடுத்து போட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இந்த தேங்காய் சட்னி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, ஊத்தாப்பம், பணியாரம், அதுக்கப்புறம் வந்து நமக்கு இடியாப்பம், இதுக்கு எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருக்கும். இதில் வந்து நம்ம ரொம்ப பெருசாக எதுவும் நம்ம போட மாட்டோம். ஒரு 3 பொருள் மட்டும்தான். தேங்காய், மிளகாய், அதுக்கப்புறம் வந்து பூண்டு, அவ்வளோதான். அது எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சிம்மில் வச்சு நம்ம வந்து தாளிச்சிட்டு தேங்காய் பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு சிம்மில் ஒரு 2 நிமிஷம் வைக்க போகிறோம். அது ஒரே ஒரு கொதி வந்தோடனே நம்ம எடுத்துட போகிறோம், அவ்வளோதான். இது ரொம்ப நேரம் குக் பண்ணணும் அப்படின்னலாம் அவசியம் இல்லை. ரொம்ப இன்ஸ்டண்ட்டாகவும் ரொம்ப ஈஸியாகவும் பண்ணுற ஒரு ரெசிபி. நம்ம தேங்காய் துருவினதுக்கப்புறமா ஒரு மிக்சியில் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் மிளகாய், அதுக்கப்புறம் பூண்டு, தண்ணி, அவ்வளோதான். இதை ஊற்றிட்டு நம்ம நல்லா வந்து அரைச்சிக்கணும். ஒரு தேங்காய் பால், 2 தேங்காய் பால் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைனா ஒரு தடவை கூட திக்காக இருந்ததுன்னா ஓகே. ரொம்ப தின்னாக வேணும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நம்ம பிழிஞ்சிக்கலாம். இந்த கரண்டியில் நமக்கு பிழிய வராது. அதனால் நம்ம என்ன பண்ணோம், கையில் தான் வந்து அதை நல்லா பிழிஞ்சு எடுக்கணும். இப்படி கையில் பிழியறதுனால டேஸ்டெல்லாம் ஒன்றும் மாறாது. நல்லா க்ளீனாக நீங்கள் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், கடுகு, உளுந்து கூட தேவையில்லை, நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை. கடுகோடு சேர்ந்து வரும்போது நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பெருங்காயம், அவ்வளோதான் இதுக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ணணுன்னா இந்த தேங்காய் பால் ஊற்றணும். நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இது வந்து திரிஞ்சு. அதுக்கப்புறம் 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இது ஒரு கொதி வரணும், அவ்வளோதான். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அப்பப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் திக்கான தேங்காய் பாலாக இருந்தால் கீழே அடிப்பிடிக்க பார்க்கும், அவ்வளோதான். உங்களுக்கு வந்து காரம் தேவைன்னா எக்ஸ்ட்ரா 2-3 மிளகாய் கூட போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ நமக்கு தேங்காய் பால் சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான் இதனோட ப்ரொசீஜர். இதை எடுத்து நம்ம ஊற்றிட்டு நம்ம அப்படியே சாப்பிட வேண்டியதான். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்